ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். எங்கே இருக்கேன் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பேக்ரவுண்ட் வச்சு கெஸ் பண்ணுங்க. என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையா? ஓகே, எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் மஹிந்திரா ரிசர்ச் வேலி அவங்களுடைய ஒரு வெஹிக்கிள் ப்ரூவிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய எல்லா கார்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து டெஸ்டிங் பண்ணி டெவலப் பண்ணி நமக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வண்டியை வந்து எந்த அளவு டார்ச்சர் பண்ணி எந்த அளவு டெஸ்டிங் பண்ணி என்னென்ன வகையான டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த ட்ராக் ஃபுல்லாகவே வந்து பார்க்க தான் போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக 3 வண்டியும் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான லான்ச் மஹிந்திரா ஸ்கார்பியோ என். இந்த வண்டியை வந்து ஒரு சில இந்த மாதிரி டெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்காகவே நான் வந்து பெர்மிஷன் ஸ்பெஷலாக வாங்கி இங்கே வந்திருக்கேன். ஸோ நமக்கு இங்கே ஓட்டுறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 3 வண்டி இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறோம். ஸ்கார்பியோ என், XUV 700, அதுக்கு அடுத்தது லேட்டஸ்ட்டான EV லான்ச் XUV 400, அதுவுமே வந்து இந்த ட்ராக்கில் ஓட்டி பார்க்க போகிறோம். ஒரு வண்டியை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ உங்களுடைய வண்டி, நீங்கள் மஹிந்திரா வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் அவசியம் கீழே பகிர்ந்துக்கங்க. அதே மாதிரி ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கடைசியாக வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து வேலுசாமி சார் அவர்கிட்டையும் வந்து பேச போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்க போது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் போது கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம், இந்த ட்ராக் உள்ளே போவோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா விதமான கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் தவிர இந்த மாதிரி ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம வந்து உங்களுக்காக தமிழில் டீட்டெயிலாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவசியம் மறக்காதீங்க, நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ப்ளீஸ் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருந்தீங்கனாலும் சரி, பேக் சீட்டில் இருந்தாலும் சரி, சீட் பெல்ட்டுங்கிறது தான் ஒரு வண்டியோடைய பேசிக்கான சேஃப்டி ஃபீச்சர். அவசியம் மறக்காதீங்க. அண்ட் எப்பவும் போல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ளே போவோம் வாங்க. டீசல் எப்பவுமே போகாது, இருக்கும். டீசல் இஸ் ஹியர் டு ஸ்டே. கொஞ்சம் எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கங்க. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய ரிசர்ச் வேலி ப்ரூவிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மஹிந்திரா கார்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன எல்லா மஹிந்திரா கார்ஸ், மஹிந்திரா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே தான் டெஸ்டிங் பண்ணுறாங்க. இனி வரப்போகிற பான் EV வெஹிக்கிள்ஸுமே டெஸ்டிங் எல்லாமே இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நாங்களும் பார்த்தோம். ஆனால் அந்த வண்டியில் உங்களுக்கு வீடியோ காட்ட முடியாது, அதெல்லாம் சீக்ரெட். ஸோ இந்த ட்ராக் பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்ல போனால், இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. செய்யார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இவங்களுடைய இந்த ப்ரூவிங் ட்ராக். இதுக்குள்ளே வர்றதுக்கு பல அப்ரூவல்ஸ், பல பர்மிஷன் அந்த மாதிரி நிறைய வாங்கணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. ரொம்ப டைம் எடுத்து அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு தான் நான் வந்து உள்ளே வந்திருக்கேன். இந்த ஃபெசிலிட்டியோடைய ஓவரால் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவான சைஸுங்க. ஒரு பெரிய ஊரளவு இருக்குது. 450 ஏக்கருக்கு மேலே அந்தளவு கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவரால் ஃபெசிலிட்டிக்கு வந்து 500 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல்லாக தயாரிக்கிறதுக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 500 கோடிங்கிறது இப்போ தோராயமாக இருக்கிறது தான். அதுக்கு மேலே இன்னும் லேப்ஸ், ரிசர்ச் சென்டர்ஸ், கிராஷ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி அப்ரூவ்டான ஒரு ஃபெசிலிட்டி. இப்போது இங்கே இந்தியாவில் மட்டும் அப்படின்னு இல்லைங்க. இங்கே வந்து தயாராகிற மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் புது ஸ்கார்பியோ என் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்தளவு குளோபல் குவாலிட்டி, குளோபல் லெவல் டெஸ்டிங், குளோபல் லெவல் எல்லா வகையிலையுமே அப்ரூவல் வாங்கி தான் இந்த ரிசர்ச் வேலி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க மஹிந்திரா. உண்மையாகவே ஒரு மேசிவான ஃபெசிலிட்டி, அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ வியர்ந்தேன், அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் பார்க்க போகிறோம். இந்த கிரேடியன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இங்கேருந்து அப்படியே டப்புன்னு கீழே எங்கேயோ உடல மாதிரி இருக்குது, ஏதோ மலை மாதிரி இருக்குது. ஓ மை காட். இதில் ஆக்சுவலாக வண்டி ஓட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவியான இன்க்ளைன், ஹெவியான கிரேடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து டெஸ்டிங் பண்ணி
பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி இதில் ஓட்ட தான் போகிறோம். இதில் இறங்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. வண்டி எப்படி ஓட்டுவோங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து ஸ்கார்பியோ N எடுத்து ஓட்டுவோம் வாங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ N, இது வந்து Z8L டாப் லெவல் வேரியன்ட் 4-wheel drive. இந்த வண்டி வந்து நம்ம வந்து இந்த கிரேடியண்ட்டில் முதல்ல இறக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரி கிரேடியண்ட் கீழே இறங்குது. அப்படி இங்கேருந்து பார்த்தா என்னமோ அப்படியே கீழே உழுகுற மாதிரி இருக்குது. பட் இந்த வண்டி ஹேண்டில் பண்ணிடும் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன். டிசென்ட் கண்ட்ரோல் ரெடி. ஓகே. ஓ வாவ். நான் பிரேக் பண்ணல, ஆக்சிலரேட்டும் பண்ணல. ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் ஒர்க்ஸ் பிரில்லியன்ட்லி. ஸோ இந்தளவு ரியல் லைஃப்பில் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாமும் பண்ணுறாங்க மஹிந்திரா ஃபெசிலிட்டியில். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க்காக இருக்குது. எல்லா சுச்சுவேஷன்ஸும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இங்கேயே இவங்க வந்து சிமுலேஷன் பண்ணி ஒரு அந்த மாதிரி தயாரிச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அது வந்து நம்ம வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ ஹைவேல குழி வருதா, ஜாயின்ட்ஸ் வருதா, அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் தயாரிச்சிருக்காங்க. லிட்ரலி ஒரு நார்மல் நம்ம டே டு டே டெய்லி ஹைவேல எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி இருக்குது ஃபீல். இப்போ கிரேடியன்ட் பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து இந்த கிரேடியண்ட்டில் எப்படி ஏறுதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கிரேடியண்ட்டில் ஏற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 27 டிகிரி கிரேடியண்ட். ஸோ இந்த இன்க்ளைனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டு அப்படி தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தான் வண்டி வந்து லான்ச்சே பண்ணாங்க. இத்தனைக்கும் இது 4-wheel drive வெஹிக்கிள். அண்ட் லெட்ஸ் கிளைம். மேட்ரே இல்லை, ஈஸி. ஓ ஸ்வீட். லிட்ரலி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கிரேடியண்ட்லாம் வந்து ஈஸியாக தாண்டிடும். மஹிந்திரா வெஹிக்கிள்ஸ் பொறுத்தவரை என்ஜின், ஷாசி, பிரேக்கிங் இதெல்லாம் வந்து நோ இஷ்யூஸ். அது என்றைக்குமே அது அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட இன்னும் பயங்கரமாகலாம் இன்னும் டெஸ்டிங்கெல்லாம் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போது ஸ்கார்பியோ N வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான பாடி ஆன் ஃப்ரேம் SUV. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ரஃப் ரோட் ட்ராக் இங்கே இருக்குது. இவங்க இதை விட ரஃப் ரோட்லாம் வச்சுருக்காங்க. பட் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைல்டான ரஃப் ரோட் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் அழுத்தி பார்ப்போம். அதாவது நம்ம டிப்பிக்கல் கிராமத்து சைடுன்னு இல்லை. ஓகே, இங்கே ஆக்சுவல் ட்விஸ்டர் மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. வாவ், நைஸ். இதை நான் எதிர்பார்க்கல. நல்ல பெரிய பாட் ஹோல்ஸ் ஆக்சுவல் ட்விஸ்டிங்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ ரெகுலர் இந்தியன் ரோடு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குமோ ஒரு மிக்சட் கண்டிஷனாக தான் இருக்கும். எப்போவுமே ஸ்மூத் ரோடு இருக்காது, அதே மாதிரி எப்போவுமே பேட் ரோடு இருக்காது. அண்ட் திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப மோசமான ரட்டட் ரோட்ஸ் எல்லாம் கூட வரும். அதுலேயும் கூட டெஸ்ட் பண்ணி லைக் வெஹிக்கிளோடைய ஸ்டெபிலிட்டி, மெயினாக வந்து ஸ்டீரிங் ஃபீல். லைக் இந்த மாதிரி ரோட்டில் கூட நார்மலாக வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ஓல்டர் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து அப்படியே ஆங்கிள் மாறும். ஸ்டீரிங்லேயே அந்த ஜர்க்ஸ் தெரியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஐ கேன் லிட்ரலி இப்போ கை எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி ஆஃப் ரோடில் ஓட்டலாம். அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த மாதிரி வேறு எந்த வண்டியில் நான் டெஸ்ட் பண்ணதில்லை. அண்ட் ரைட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாலுமே பெரும்பாலும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்குற அளவுக்கு தான் வண்டியை வந்து டெஸ்ட் பண்ணி பல தடவை டெஸ்ட் பண்ணி, ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை டெஸ்ட் பண்ணிட்டு தான் வண்டியை அப்ரூவே பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஒரு கவனிக்கத்தக்க ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான விஷயம். ரொம்ப இம்ப்ரெசிவான ஒர்க். அதுக்கப்புறம் டிப்பிக்கலாக நமக்கு ரெகுலர் ஹைவே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பீட் பம்ப் டெஸ்ட் வித் இன்க்ளைன். அதுவும் நம்ம லோக்கலில் எப்படி ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்களோ அந்த மாதிரி குட்டியாக ஷார்ப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ லிட்ரலி நம்ம டெய்லி சிட்டி கண்டிஷன்ஸில், டெய்லி ஹைவேஸில், நார்மல் ரோடு கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி பேட் ரோட்ஸில் எப்படி இருக்குது, ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குது, எல்லாமே இங்கேயே இவங்களே ஒரு சிமுலேஷன் மாதிரி தயாரித்து டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு மேலே மஹிந்திரா தாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஆஃப் ரோட் ட்ராக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோஸ்லேயே பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம XUV700 ஓட்டலாம், XUV400 ஓட்டலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ராக்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் அவசியம் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மஹிந்திரா ரிசர்ச் வேலியில் பிரசிடென்ட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதாவது இவரை பற்றி யாருக்கு தான் தெரியாதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையும் வந்திருக்காரு. மிஸ்டர் வேலுசாமி சார், வணக்கம் சார். வணக்கம். வெரி குட் மார்னிங். உங்களை இப்படி நேரில் பார்க்குறது எனக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ லைஃப் டைமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன் சார், இப்போது உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கொஷின்ஸ் நான் கேட்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். சார், இப்போ வந்து இவிஸ் ஒரு பக்கம் வந்து ஃபியூச்சர் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னை மாதிரி ஆட்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா டீசல் நிறுத்த போகிறாங்களோ அப்படின்னு ஒரு வரி இருக்குது. மேலும் BS6 phase 2 வந்தாச்சு, இப்போ அடுத்து BS7 அப்படின்னு ஒரு ட்ரான்சிஷன் வரப்போகுது. ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன சார்? என்ன BS7 வரும்போது டீசல்ஸ் இருக்குமா, இல்லை டீசல் நீங்கள் அதுவும் அப்போயும் டீசல் கண்டினியூ பண்ணுவீங்களா? டீசல் எப்பவுமே போகாது, இருக்கும். ஏன்னா அது வந்து கூட்ஸ் கேரியரு. எல்லா எஸ்யூவிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் ட்ரக்கு, லைட் டியூட்டி வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து மைலேஜ் அப்படிங்கிறது டீசல் தான் வருது. டீசல் வந்து இப்போ BS6 வண்டியெலாம் டர்ட்டியே கிடையாது. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் டு கேஸ்லைன் அந்த மாதிரி வந்துருச்சு. எல்லாமே க்ளீனப் பண்ணிட்டாங்க. ஓகே. BS7 அப்படிங்கிறது வந்து இந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து -30 டிகிரி +55 டிகிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். யூரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா -30 டிகிரி வரைக்கும் போகும். ஓகே. அப்போ -30 டிகிரியில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டி வார்ம் அப் ஆகி ஒரு +10 டிகிரி வர்ற வரைக்கும் என்ன எமிஷன் நடக்குது அப்படிங்கிறதான் அவங்க பார்க்குறாங்க. அதுதான் அந்த அல்டிடியூட்ஸ். ரொம்ப உயரமான ஒரு 4000 மீட்டர்ஸ் உயரத்துக்கு போகிறீங்க, -30 டிகிரி டெம்பரேச்சருக்கு போகிறீங்க, +60 டிகிரி டெம்பரேச்சருக்கு போகிறீங்க, +60 டிகிரி போகிறதில்ல, +40 டிகிரி 45 டிகிரி டெம்பரேச்சருக்கு போகிறீங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் காலையில் ஒரு 12 ஹவர்ஸ் நைட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணி வார்ம் ஆகிற வரைக்கும் என்ன நடக்குது, இதை தான் வந்து அந்த BS7 பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து மேபி லடாக்கில் இருக்கலாம், பட் மற்ற ரீஜன்ஸில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் வே இட் இஸ் சேஃப். பட் கவர்மெண்ட் வந்து BS7 பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 2025 2026 அந்த டைம் ஃப்ரேம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யூரோப்லேயே வந்து 2025 தான் வருது. அந்த வரும்பொழுது 6 பண்ணிவிட்டு 7 பண்ணுறது கஷ்டம் இல்லை, பண்ணிவிடுவாங்க. ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் அது. நம்ம பண்ணுறது நல்லது தான். பட் டீசல் இஸ் ஹியர் டு ஸ்டே. SUVs பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லையுமே டீசல் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஏன்னா டீசல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த என்ஜின், அந்த எம்ஹாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்ச என்ஜின். ஸோ நிறுத்தாமல் இருந்தால் டீசல் தான் வந்து எஃபிஷியன்சி இல்லையா. உங்களுக்கு வந்து மற்ற பவர் ட்ரெயின் போட்டு இன்னெஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணி அது நிறைய புகையை விட்றதை விட ஒரு எஃபிஷியண்ட்டான பவர் ட்ரெயினை போட்டுட்டு புகையை கவிக்கிறது தான். அதுதானே ஈவியினுடைய பர்பஸே, புகையை வந்து தடுக்கிறது தானே அதனுடைய பர்பஸ் தானே. அவங்க போய் அதையும் எதுக்கணும். as long as பொல்யூட்டன்ஸ் இல்லை, அது வந்து எமிஷன் வந்து ஒன்று, அப்புறம் வந்து கரியமில வாயு, அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒன்று, CO2ங்கிறது ஒன்று. இப்போ எஃபிஷியன்சி அதிகமாக இருந்ததுன்னா CO2 கம்மியாகிடும் இல்லைங்களா. அதே மாதிரி கரியமலை, இது ஒன்று கரியமலை வாயுன்னு சொல்கிறோம். இது வந்து எமிஷன்ஸ் வந்து BS6 எல்லாம் போயிடுச்சு. ஸ்மோக்கு, ஹைட்ரோ கார்பன் மோனாக்சைடு எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே கேட் போட்டு எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, -30 டிகிரி இந்தியாவில் அவ்வளோவா இல்லை ஆக்சுவலாக. அது யூரோப்பில் தான். அது வந்து யூரோப்பில், அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் தான் இந்த ஏரியாலாம் இருக்குது. அதில் தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் நமக்குன்னு ஒரு ரீஜன்ஸ் இருக்குது, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அது வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், ஆல்ரைட் சார். ஓகே சார். ஸோ நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க டீசல் இருக்குன்னு. ஸோ ஃபர்தராக டீசல் பண்ணலாம். சூப்பர் சார். ஓகே, ரைட். விக்ரம் படத்தில் வந்து இன்டர்வல் ஷாட், அந்த பயங்கரமான ஃபைட் சீன் அதெல்லாம் வரும் இல்லையா, கமல்ஹாசன் சார் வச்சு, அது இங்கே தான் எடுத்தாங்க. மஹிந்திரா ரிசர்ச் வேலியில் மஹிந்திரா ஃபெசிலிட்டியில் நமக்காக மழை பெய்யுது. ஹே மழை சாரல். இந்த வண்டியை காற்று அழுத்தி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபியர்லெஸ் மோடில் போட்டு அழுத்த போகிறேன். வாங்க பார்ப்போம்.